ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் வில்லேஜ் குக்கிங், வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் குழம்பு சிம்பிளாக இருக்கணும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, தேங்காய், வெள்ளைப்பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொஞ்ச நேரம் கூல் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பில் போட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்லேயே வந்துங்க நம்ம குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் அதிலே கொஞ்சம் சேர்த்துருங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே அதிலே வந்துடணும். இதில் நம்ம எந்த பொடியுமே சேர்க்க மாட்டோம். அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்குங்க இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி. நல்லா கொதி வரணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவருக்குள்ளேயே மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே குழம்பு ரெடி ஆயிருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. லைட்டாக கிண்டி விடுவோங்க, இல்லைனா உடஞ்சிரும் காய் வந்துட்டு. அழுங்காமல் கிண்டி எடுத்தோன்னா நல்லா வெந்துருச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம். சாப்பாடு அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் சாப்பாடு 2 பிளேட்டில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் குழம்பு கொடுங்க நான் ஊற்றுனேன் வாங்கி. டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு கூட இந்த குழம்பு நல்லா இருக்குங்க. தோசை இட்லிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நைட்டுக்கு அப்படி தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோங்க. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோமா. நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் இரும்பு வடைச்சட்டி இருக்குங்களா, அது வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி தேடிட்டு இருந்தேன், அது இல்லை. அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுங்க, டப்பா, அப்புறம் ஜக்கு இதெல்லாம் இருந்துச்சு. டப்பாலாம் நீ வாங்கினா எங்கள் அம்மா என்னை அடிக்கவே வந்துடுவாங்க, டப்பா வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பக்கம் போகலைங்க, பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். அப்புறம் வெஜிடபிள் கட்டர் அந்த இது இருந்துச்சு இல்லைங்களா, போர்டெலாம் இருந்துச்சு. சோப்பு டப்பா, மக்கு தான். அப்புறம் இந்த பிளேட்டில் நான் ஒன்று வாங்கினேங்க. இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, ப்ளஸ் நல்லாவும் இருந்துச்சா, சரி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி நிறையா லேடிஸ்க்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லைங்க, நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கணும், ஒரு ஏஸ்தட்டிக்காக அழகாக பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஒரு ஸ்னாப் பாக்ஸஸ்லாம் வந்து ஒரே மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இது இருக்கும். ஆனால் நம்மளை பண்ண அப்படி இருக்க விட மாட்டாங்க. நம்மளும் அப்படி ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், கிச்சன் நீட்டாக இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அதுவே அப்படி ஆயிரும், அது எப்படின்னு தெரியலை. அப்புறம் கிளாஸஸ்லாம் இருந்துச்சுங்களா, அப்புறம் நான் பவுல் இருந்துச்சு ஆல்ரெடி. நான் டிமார்ட்டில் பார்க்கும்போது இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி அப்போ அங்கே போகும்போது வாங்கிக்கலாம், இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே ஆல்ரெடி கிளாஸ் 2 வாங்கியிருந்தேன்னா கிளாஸ் வாங்கலை. சரி ஆனால் ஆசை இருந்துச்சு வாங்கலான்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த இது வாங்கலான் இருந்துச்சுன்னா, இது ஒரு 40 ருபீஸ் கிட்ட இருந்துச்சுங்க. இது ஒர்த்தான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல இது. இது ஒரு 38, இது ஒரு 38 ருபி, இது வந்து ஒரு 38 ருபி தான். இந்த ரேஞ்ச் இந்த சைஸுக்கு இந்த ஒர்த்தான்னு எனக்கு தெரியலங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோப்பு தேடிட்டு இருந்தேன்னா, அப்புறம் சோப்பு மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருந்தேன். அது மாய்ஸ்சரைசரே இங்கிட்டு காணோம், எங்கிட்டு இருக்குன்ட்டு தெரில. அப்புறம் இங்கே நிறையா இது ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் வந்து வேறு யூஸ் பண்ணுறேங்க. அது நான் இன்னொரு நாள் ஸ்கின் கேரில் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருங்க. அது நான் எப்படி க்யூர் பண்ணேன், அது எப்படி ஃபாலோ பண்ணேன், இப்போ எனக்கு மச் பெட்டராக இருக்குது. அது நான் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் வாங்கினாலும் நம்ம ஸ்கின் டைப்புக்கு அது ஒத்துக்குமா அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அது வந்து நான் கமடோஜெனிக்காக இருக்கா, நம்மளுக்கு அது போட்டால் பிம்பிள்ஸ் வராமல் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகுமா, ட்ரை ஸ்கின்க்கு செட் ஆகுமான்றதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. நான் தேடிட்டு இருந்த மாய்ஸ்சரைசர் கிடச்சிருச்சுங்க. இதை நான் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அது போட்டால் தான் பிம்பிள் வராமல் இருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் டச் இருந்துச்சுங்களா, ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 வாங்கினா 100 ருபின்ற மாதிரி. சரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். அப்புறம் பிஸ்கெட்ஸ் ஐட்டம் இருந்துச்சுங்களா, இதில் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் அதிகமாக இப்போ சாப்பிட்றதில்ல பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. முன்ன விடைக்கே இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஃபுல்லாக சாப்பிடாமலாம் இல்லை. அதுக்கப்புறம் பொடி ஐட்டம்லாம் இருந்துச்சுங்க. கருவேப்பிலை பொடி இதெல்லாம் இருந்துச்சு. இது நம்மளே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுக்கல.
அதே மாரி இன்னொன்னு சொல்லணுங்க. நீங்க எது வாங்குறதா இருந்தாலுமே, எக்ஸ்பைரி டேட் பார்த்து நீங்க வாங்குங்க. நம்ம அங்க பார்க்குற அவசரத்தில நமங்க அத பார்க்க மாட்டோம். ஆனா அத பார்த்து, பார்த்து நீங்க வாங்குங்க தயவு செஞ்சு. ஒரு தடவ என்ன பண்ணிட்டேங்க, என்னோட க்ளோஸ்டு ஒன் ஒருத்தருக்கு வந்து இந்த மாரி நான் வாங்கி குடுத்துருந்தேன் பிஸ்கெட்ஸு. அப்ப நெறையா பிஸ்கெட்ஸ் இங்கேருந்து தான் நான் வாங்கிட்டு போனேன். என்ன பண்ணிட்டேன், நானு டேட் பார்க்கல. எக்ஸ்பைரி டேட் பார்க்கல. அது எப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரி டேட் ஃபுல்லா முடியல. 1 ஆர் 2 மந்த்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. கம்மியா இருந்துச்சு. சிலது எக்ஸ்பைரி டேட் முடியிற மாரி இருந்துச்சா, அவங்க வச்சுட்டு வந்து ஊருக்கு போயிட்டாங்க. வந்து பார்க்கறதுக்குள்ள எக்ஸ்பைரி டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வாங்குன அவ்ளோ பிஸ்கெட்ஸையும் யூஸ் பண்ணல. கீழ தான் போட்டாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இனிமேல் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வாங்கினேங்க. அது ப்ளவுஸில் வந்து டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிச்சிங்லாம் தெரியாதுங்க. கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு. ஃப்யூச்சரில் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட் ஒன்று வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடித்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கெலாம் டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 வேளையும் முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய்.